So Fourier sine transform and cos transform. Next formula Fourier sine transform and cos transform. Fourier cos transform. So Fourier sine transform notation என்ன சொல்றாங்கன்னா f வெறும் f நோட் பண்ணா Fourier transform. அது இங்க f கீழ வந்து s நோட் பண்ணீங்கன்னா Fourier sine transform. Fine. ஓகேங்களா? அப்ப இதோட ஃபார்முலா என்ன Okay, வருதுன்னா sir. root 2 divided by pi integral 0 to infinity f of x into இந்த சைன்னால e பவர் ix வந்து இது என்ன மாறினா sin sx மாறி sin sx into dx ஓகே இது வந்து ஃபோரியர் Okay, sir. ட்ரான்ஸ்ஃபார்ம் இது வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதே ஃபோரியர் இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் சைனோட இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்மால் f of x equal to 2 divided by pi integral 0 to infinity இங்க வரும்போது என்ன எழுதணும் f s of s ஓகேங்களா மற்றபடி இங்கே sin sxனா sin sx தான் sin sx into ds இது வந்து இன்வெர்ஸ் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்வெர்ஸ் ஃபோரியர் சைன் Fine ட்ரான்ஸ்ஃபார்ம் transfer. ஸோ அடுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் என்ன ஆகும் பார்ஷியல் டெரிவேட்டிவ் இதே ரூல் தான் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி மாலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி இங்கே என்ன வரப்போகுது சைன் டிரான்ஸ்ஃபார்மோட வேல்யூ சைன் டிரான்ஸ்ஃபார்மோட வேல்யூ இன்ட்டு டிஎஸ் சரிங்களாம்மா இது மூணு ஃபார்முலா Okay. எதாவது சைன் டிரான்ஸ்ஃபார்மர் இதே ஐடியா என்ன பண்ண போகிறோம் காஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் காஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன ஆக போகுது இந்த இடத்துல காசு மாறும் சீன் மாறும் இந்த இடத்துல வந்து என்ன மாற போகுது காஸ் எஸ்எக்ஸ் வரும் சரிங்களா அதே மாதிரி இந்த இடத்துல Okay, சி sir. வரும் இந்த இடத்துல என்ன வரும் காஸ் எஸ்எக்ஸ் வரும் அதே மாதிரி இந்த இடத்துல என்ன வரும் சின்னு வரும் சரியாம்மா இதை வந்து ஃபோரியர் காஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா சரிங்களாம்மா இதில் எழுதி டவுட் இருக்குங்களா இல்ல sir. சரி நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபார்முலா இதில் கன்வல்யூஷன் தீரும் கன்வல்யூஷன் தீரத்தோட ஃபார்முலா என்னன்னு அதையும் கொடுக்குறேன் பார்க்கணும் convolution of two function in Fourier form. So convolution நம்ம நோட் பண்றது வந்து f star g நோட் பண்றாங்க that is equal to 1 by root 2 pi integral minus infinity to infinity இது வந்து capital F capital G ஓகே ரெண்டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் capital F capital G capital F for capital G அப்படின்னா இது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒன் ஃபங்க்ஷன் இது வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அனதர் ஃபங்க்ஷன் அப்போ அதனுடைய ஸ்மால் ஃபங்க்ஷன் என்ன ஸ்மால் எஃப் ஆஃப் ஜி ஸ்மால் ஜிஆர் இங்கே எழுதும்போது என்ன எழுதுறாங்க எக்ஸ் மைனஸ் டி எழுதுறாங்க அடுத்து இங்கே டீன்னு எடுத்துக்கிட்டீங்க இது எக்ஸ் மைனஸ் டி எழுதுறாங்க இன்ட்டு டிடின்னு எழுதுறாங்க சரிங்களா இன்ட்டு டிடின்னு எழுதுறாங்க இது ஜென்ரல் ஃபார்ம்ல எப்படி எழுதுறாங்கன்னா எஃப் ஆஃப் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதினாங்கன்னா இதனோட ஃபங்க்ஷன் எப்படி வருதுன்னா எஃப் ஆஃப் எஸ் ஸ்டார் ஜி ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி எழுதிருக்காங்க ஓகே கன்வல்யூஷன் ரெண்டு ஃபங்க்ஷனோட கான்செப்ட் அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைட் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன வேல்யூஸ் வருதோ அதை வந்து நம்ம பண்ணுவோம் இதை கன்வல்யூஷன் பேசிக் ஃபார்முலா இதை